என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கனி தரும் வாழ்க்கை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 வரை. கனி தரும் வாழ்க்கை. நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். யோவான் 15:4. திராட்சை செடியும் கொடியும் இங்கு உவமைகளாக கூறப்பட்டுள்ளன. செடியும் கொடியும் பின்னி பிணைந்திருக்கும். அதனால் கொடி செடியின் சாற்றை தனக்குள் உறிஞ்சு கொள்ள முடிகிறது. செடியின் சாறு கொடிக்கு ஊட்டத்தை கொடுத்து அது கனி கொடுக்குமாறு செய்கிறது. இதைப் போலவே ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு இணைந்து அவரை விட்டு பிரியாதவனாய் வாழ வேண்டும். அவன் கிறிஸ்துவையும் அவர் தரும் பாவ மன்னிப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய போதனைகளை, கட்டளைகளை நன்கு படித்து அறிந்து அவற்றின்படி நடக்க வேண்டும். கிறிஸ்துவுடைய கருத்தும் சிந்தனையும் அவனுக்கு சொந்தமாக வேண்டும். எதை செய்தாலும் ஆண்டவருக்கென்று அவருடைய விருப்பத்தின்படி செய்ய வேண்டும். இப்படி ஒரு விசுவாசி வாழ்ந்தால்தான் அவன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறான் என்பதாகும். இப்படி அவன் வாழும்போது பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் அவனுக்குள் இருந்து கிரியை செய்வார். அவனுடைய வாழ்க்கை கனி தரும் வாழ்க்கையாக இருக்கும். அதாவது பயன் தரும் வாழ்க்கையாக இருக்கும். இல்லாவிட்டால் வெட்டி வெளியே எறியப்பட்ட கொடி போல விசுவாசியும் உலர்ந்து காய்ந்து ஒன்றுக்கும் உதவாமல் போவான். உலர்ந்த கொடி அக்கினியிலே போடப்படுவது போல அவனும் நரகத்தில் தள்ளப்படுவான். ஆண்டவருடைய வார்த்தைகளை விரும்பி மதித்து கற்று மனதிலே இருத்தி கொண்டு அவற்றின்படி நடந்தால் நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு செய்யப்படும். யோவான் 15:7. நாம் கிறிஸ்துவிலும் அவருடைய உபதேசங்களிலும் நிலைத்திருப்போம். மிகுந்த கனித்தரும் வாழ்க்கை வாழ்வோம். பிதாவை மகிமைப்படுத்துவோம். நற்கனி தேடி வருகிறார். கனியற்ற பாழ்மரமாய் இருக்கலாமோ? நற்கனி தேடி வருகிறார். கனியற்ற பாழ்மரமாய் இருக்கலாமோ? தீர்மானம்: கிறிஸ்துவுக்காய் வாழ்வேன், கிறிஸ்துவோடு வாழ்வேன்.